வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூஜி டெட் தேர்விற்காக தமிழ் பாடத்திலிருந்து அலகு 8 உரைநடை இலக்கியம் குறித்து தான் பார்த்துட்ருக்கோம். இந்த உரைநடை இலக்கியத்தில் புதினம் குறித்து பார்க்குறோம். இன்றைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, புதின ஆசிரியர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, மேலாண்மை பொன்னுசாமி, வாசந்தி தமிழவன், சாரு நிவேதிதா, சுப்ரபாரதி மணியன், தமிழ்ச்செல்வி, பாமா, ஜோடி குருஸ், வெங்கடேசன் அவர்கள். இவர்கள் எல்லாம் சமகாலத்தில் வாழக்கூடிய சமகால படைப்பாளர்களாக இருக்காங்க. முதல்ல பார்க்கக்கூடியது மேலாண்மை பொன்னுசாமி. இவர் விருதுநகர் மாவட்டம் மேலாண்மறை நாடு என்ற கிராமத்தில் பிறந்தவர். அப்போ இவர் பேருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மேலாண்மை அப்படின்றது அவர் பிறந்த ஊர். மேலாண்மறை நாடு அப்படின்ற ஒரு கிராமத்தில் பிறந்திருக்காங்க. அதனால தான் இவங்கள மேலாண்மை பொன்னுசாமி அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய படைப்புலகம் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் 36 புத்தகங்களை இதுவரைக்கும் எழுதியிருக்காங்க. அதில் 22 சிறுகதை தொகுப்புகள், 6 நாவல்கள், 6 குறுநாவல். இவங்களுடைய புனைப்பெயர் என்ன அப்படின்னா அன்னபாக்கியன், அன்னபாக்கிய செல்வன், ஆமார் நாட்டான். இது என்னன்னா இவங்களுடைய புனைப்பெயர்கள். இவர் எழுதின குறுநாவல்கள் அப்படின்னு பார்க்க சொல்ல, ஈஸ்வர, பாசத்தி, தழும்பு, மரம், கோடுகள் இதெல்லாம் இவங்களுடைய குறுநாவல். இவருடைய நாவல் அப்படின்னு பார்க்க சொல்ல, முற்றுகை, அச்சமே நரகம், ஆகாய சிறகுகள். இது 1995 கல்கில வெளிவந்த ஒரு தொடர். அதே மாதிரி மின்சாரப்பூ, ஊர்மன், முழுநிலா என்பதெல்லாம் இவருடைய நாவல்கள். சிறுகதை தொகுப்புகள் அப்படின்னா சிபிகள், பூக்காத மாலை, பூச்சுமை, மானுட பிரவாகம், தழும்பு, தாய்மதி, உயிர்காற்று, என்கணா, மணப்பூ இதெல்லாம் இவங்களுடைய சிறுகதை தொகுப்புகள். ஒரு மாலை பூத்து வரும், அன்னப்பூவலம், வெண்பூமணம், மானாவரிப்பூ, ராசாத்தி, காகிதம், கணக்கு, மணப்பூ இதுவும் இவருடைய சிறுகதை தொகுப்புகள். இவங்க வாங்கின விருதுகள் அப்படின்னு பார்க்க சொல்ல, இவரும் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்க. எதற்காக அப்படின்னா மின்சாரப்பூ அப்படின்ற சிறுகதை தொகுப்பு நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்க. எப்போனா 2007. இவங்களுடைய நூல்கள் எல்லாமே 2018ஆம் ஆண்டு தமிழ்நாட்டு அரசால் நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு. அதற்கடுத்து பார்க்கக்கூடிய ஆசிரியர் யாரு அப்படின்னா வாசந்தி அவர்கள். இவங்களுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா பங்கஜம் என்பது. இவங்க இந்தியா டுடேல தமிழ் பதிப்பின் ஆசிரியராக கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் பணியாற்றியிருக்காங்க. இவங்க கலை, கலாச்சாரம், அரசியல் என்று பல்வேறு புள்ளிகளை தொட்டு செல்லும் இவரது கட்டுரைகளில் பல அவை வெளிவந்த காலத்தில் தீவிர கவனம் பெற்றதுடன் விவாதங்களையும் தோற்றுவித்தது அப்படின்னு சொல்றாங்க. பெண் சார்ந்த பிரச்சனைகளை பற்றி பல ஆய்வு கட்டுரைகளை ஆய்வு அறிக்கைகளாக எழுதி வருபவர். அதாவது இவங்க பெண்ணியம், கலை, கலாச்சாரம், அரசியல் என பலவற்றை குறித்தும் பல கட்டுரைகள் எழுதி வந்திருக்காங்க. இவங்களுடைய படைப்புகள் அப்படின்னு பார்க்க சொல்ல, அம்மணி, ஒரு சங்கமத்தை தேடி, கடை பொம்மைகள், கண்ணுக்கு தெரியாத உலகங்கள், சுருதி பேதங்கள் இதெல்லாம் இவருடைய கட்டுரைகளாக இருக்கு. நிழலும் ஒளியும், நிஜங்கள் நிழலாகும் போது, பாலும் பாவையும், புதிய வானம், புரியாத அர்த்தங்கள், பொய்முகம் என்பது நாவல், பொய்யில் பூத்த முகம், மனிதர்கள் பாதி நேரம் தூங்குகிறார்கள், மீண்டும் நாளை வரும், யாதுமாகி, வீடு வரை உறவு, வேர்பிடிக்கும் மண் இது இவங்களுடைய சிறுகதைகள். ஜனனம் இது நாவல். ஜெயலலிதா, மனமும் மாயையும், தீக்குள் விரலை வைத்தால், நான் புத்தன் இல்லை. இவங்க வாங்கின விருதுகள் அப்படின்னு பார்க்க சொல்ல, இவர் எழுதிய வாசந்தி சிறுகதைகள் என்னும் நூல் தமிழ்நாட்டு அரசுடைய தமிழ் வளர்ச்சித்துறையின் 2005ஆம் ஆண்டுக்கான
சிறந்த நூல்களின் சிறுகதை என்னும் வகைப்பாட்டில் பரிசு பெற்றிருக்கு. அதாவது வாசந்தி சிறுகதைகள் என்னும் நூலுக்காக 2005ஆம் ஆண்டு நம் தமிழக அரசுடைய தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு கிடைச்சிருக்கு. அதற்கடுத்த ஆசிரியர் யாரு அப்படின்னா தமிழவன். இவங்களுடைய இயற்பெயர் கார்லோஸ் சபரிமுத்து. இவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்தவங்க. இலக்கு என்கிற இலக்கிய இயக்கத்தை நடத்தினவங்க. 80களில் கலை இலக்கியம் யதார்த்தவாதம் தமிழ் நாவல்கள் புது கவிதைகள் புது பிரக்னைகள் போன்ற பல கருத்தரங்குகளை நடத்தி இலக்கிய இயக்கங்களின் போக்கு பற்றிய ஆய்வையும் மதிப்பிடலையும் செய்தது அவ்வியக்கம். இவர் என்ன இலக்கிய இயக்கம் நடத்தினார்னா இலக்கு என்கின்ற இலக்கிய இயக்கம். அது மூலமாக கலை இலக்கியம் 80களில் இந்த இவையெல்லாம் குறித்து பல கருத்தரங்குகளை நடத்துவதும் ஆய்வு அறிக்கைகளை வெளியிடுவதும் இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்ய சொல்ல இலக்கிய இயக்கங்களுக்கான வேலைக்கு இவருடைய இது முற்போக்குத்தனமாக அமைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இவருடைய படைப்புகள் அப்படின்றது என்னென்னா ஏற்கனவே சொல்லப்பட்ட மனிதர்கள். இது என்னென்னா ஸ்பானிஷ் இலக்கிய உத்தியான மாய யதார்த்தவாதத்தை பயன்படுத்தி எழுதப்பட்ட ஒரு புதினம். அதே மாதிரி சரித்திரத்தில் படிந்த நிழல்கள். இது என்னென்னா பாலிம்சிஸ்ட் எனப்படும் வரலாற்றை அழித்தெழுதும் உத்தியை அடிப்படையாக கொண்டு நிகழ்கால தமிழ் வரலாற்றை அழித்தெழுதிய புதினம். அதே போல ஜி.கே. எழுதிய மர்ம நாவல் மதங்களின் மற்றும் மடங்களின் வரலாற்றையும் தமிழ் ஈழ போராட்டத்தையும் முன்வைத்து எழுதின புதினம். ஜி.கே. எழுதிய மர்ம நாவல். அதாவது இவர் நிறைய உத்திகளை பயன்படுத்துகிறாரு. அதே மாதிரி முக்கியமான ஒரு சில விஷயங்களை மையப்படுத்தி புதினத்தை அமைக்கிறாங்க. வார்சாவில் ஒரு கடவுள். இது போலாந்து தலைநகர் வார்சாவை களமாக கொண்டு புலம்பெயர்ந்த இந்தியரின் இல்லாட்டு தமிழர்களின் கதை சொல்லுதலாக எழுதப்பட்ட ஒரு புதினம். அடுத்து பார்க்கக்கூடிய புதின ஆசிரியர் யாரு அப்படின்னா சாரு நிவேதிதா. அதாவது அமைப்பை விட தனி மனிதனும் அவனுடைய உரிமைகளே முக்கியம் என்ற கருத்தை இவரது படைப்புகள் மையமாக கொண்டுள்ளன. ஒரு அமைப்பை விட எப்பொழுதுமே ஒரு தனி மனிதனும் அவனுடைய உரிமைகள் தான் முக்கியம் என்ற கருத்தை கொண்டவை தான் சாரு நிவேதிதா அவர்களுடைய படைப்புகள். அடுத்த மனிதரின் சுதந்திரத்தில் குறுக்கிடாமலும் அதே சமயம் நம்முடைய தனிப்பட்ட சுதந்திரத்தை இழக்காமலும் வாழ்வதே சிறப்பான வாழ்க்கை என்ற கருத்தை முன்வைப்பவை என்னன்னா சாரு நிவேதிதா அவங்களுடைய படைப்புகள். இறுக்கம் மிகுந்த நவீன வாழ்வில் சக மனிதன் மீதும் பிராணிகள் மீதும் இயற்கை மீதும் அன்பை போதிப்பவை சாரு நிவேதிதாவுடைய எழுத்து. இவரது நாவல் 0 டிகிரி சுவிட்சர்லாந்தில் யான் மிசால்ஸ்கி இலக்கிய விருதுக்கு 2013ஆம் ஆண்டு பரிந்துரைக்கப்பட்டது. அதாவது இவருடைய 0 டிகிரி அப்படின்ற புக்கு சுவிட்சர்லாந்தில் நடக்கக்கூடிய யான் மிசால்ஸ்கி இலக்கிய விருதுக்கு 2013ஆம் ஆண்டு பரிந்துரை செய்யப்பட்டது. இவங்க நாவல் அப்படின்னு சொல்ல என்ன மாதிரியான நாவல்கள்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னா எக்ஸிஸ்டென்ஷியசமும் ஃபேன்சி பனியனும் 0 டிகிரி ராசலீலா காமரூப கதைகள். அதே மாதிரி தேகம் எக்ஸைல் நான் தான் அவுரங்கசீப் பேட்டியோ. அதற்கடுத்து பார்க்கக்கூடிய ஆசிரியர் யார் அப்படின்னா சுப்ரபாரதி மணியன். இவர் இந்திய முன்னாள் குடியரசுத் தலைவர் வழங்கிய கதா விருது, தமிழக அரசின் சிறந்த நாவல் ஆசிரியர் விருது உட்பட்ட பல்வேறு விருதுகளை பெற்ற ஒரு எழுத்தாளர் அப்படின்னு சொல்லலாம். இவர் திருப்பூர் பகுதியில் குழந்தை தொழிலாளருடைய ஒழிப்பு, பெண்களை சுரண்டும் சுமங்கலி திட்ட ஒழிப்பு, நொய்யலை பாதுகாத்தல் போன்ற பல்வேறு சமூக பிரச்சனையிலும் அக்கறை கொண்டவராக இருக்காங்க. இவங்க கனவு அப்படின்ற இலக்கிய இதழை கிட்டத்தட்ட 27 வருடங்களாக நடத்தி வருபவர். இவர் நடத்தக்கூடிய இலக்கிய இதழின் பெயர் என்னன்னா கனவு.
இவருடைய படைப்புகளில் முதல் சிறுகதை என்னன்னா சுதந்திர வீதிகள். இது விழிப்பு அப்படின்ற இலக்கிய இதெல்லாம் 1978 வெளிவருது. இவங்களுடைய நாவல்கள் அப்படின்னு பார்க்க சொல்ல மற்றும் சிலர், அதான் 1987, சுடுமணல் கட்டுரை வடிவம் 1990, சாயத்திரை 1998 எழுதியிருக்காங்க. இது சிறந்த நாவலுக்கான தமிழக அரசுடைய விருது வாங்கின நூல். அப்போ பிணங்களின் முகங்கள் 2003, சமையலறை கலையங்கள் 2005, தேநீர் இடைவேளை 2006 ஆங்கிலத்திலும் வெளியானிருக்கு. ஓடும் நதி 2007 கலை இலக்கிய பெருமன்ற விருது பெற்றது. அறிவிப்பு 2001, மாலு உயிர்மை இதெல்லாம் வெளிவந்திருக்கு 2012. நீர்த்துளி இது என்னன்னா ஜெயந்தன் அவங்களுடைய படைப்பிலக்கிய விருதுக்காக சிறந்த நாவலுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதே போல் தரிநாடா, சப்பரம், புத்துமண், சிலுவை 2023 எழுதியிருக்காங்க. இவங்களுடைய குறு நாவல்கள் அப்படின்னு பார்க்க சொல்ல நகரம் இது 1988 வெளிவந்தது. காற்றில் அலையும் சிறகு 2005, வேறிடம் 2012. அதற்கடுத்து பார்க்கக்கூடிய ஆசிரியர் யார் அப்படின்னா சு. தமிழ்ச்செல்வி அவர்கள். சு. தமிழ்ச்செல்வி அவர்கள் திருவாரூர் மாவட்டத்தில் கற்பநாதர் குலத்தில் 1971 மே மாதம் 4 பிறந்தவர். இவர் திருத்துறைப்பூண்டியில் ஆசிரியராக பணியாற்றினாங்க. இவங்களுடைய நாவல்கள், இவர்கள் எல்லாம் சமகால படைப்பாளர்கள் அப்படின்னு சொல்கிறதுனால இவர்களை பற்றிய தகவல்கள் இல்லை. இவங்க என்ன மாதிரியான விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க, இவங்களுடைய படைப்புகள் என்ன, இவங்க வாங்கின விருதுகள் என்ன, இந்த மாதிரியான தகவல்கள் மட்டும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. மாணிக்கம் 2002 வெளிவந்த நாவல். அதே மாதிரி அலம் 2002, கீதாரி 2003, கற்றாழை 2005, ஆறுகாட்டுத்துறை 2006, கண்ணகி 2008, பொன்னச்சரம் 2010. இவங்களுடைய சிறுகதைகள் அப்படின்னு சொல்ல சாமுண்டி 2006, சு. தமிழ்ச்செல்வி சிறுகதைகள் 2010. அதுக்கடுத்து இவங்க வாங்கின விருதுகள் அப்படின்னு பார்க்க சொல்ல என்னென்ன விருதுகள்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா தமிழ் வளர்ச்சித்துறையோடைய சிறந்த புதினம் அப்படின்றதுக்காக மாணிக்க விருது வாங்கியிருக்காங்க 2002. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் விருது, இது கற்றாழை அப்படின்ற புதினத்திற்காக தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளருடைய விருதும் வாங்கியிருக்காங்க. கலைஞர் பொற்கிளி விருது, இது தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கத்தில்கிட்ட இருந்து கலைஞர் பொற்கிளி விருது வாங்கியிருக்காங்க. விளக்கு விருது 2022 வாங்கியிருக்காங்க. அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய எழுத்தாளர் யார் அப்படின்னா ஜோடி குரூஸ் அவர்கள். இவர் தமிழ் நெய்தல் குடிகளின் வாழ்வை இலக்கியத்தில் பதிவு செய்ய குறிப்பிடத்தக்க ஒரு எழுத்தாளர். அதாவது பரத இன மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கடல்புறத்தில் வாழக்கூடிய அந்த மீனவ மக்களின் வாழ்க்கை முறைகளை பதிவு செய்த ஒரு சிறந்த எழுத்தாளர் அப்படின்னு சொல்லலாம். இவர் எங்கே பிறக்கிறார் அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கடற்கரை கிராமமான ஒரு உவரியில் பிறந்தவர் தான் இவர். இவங்க எழுதப்பட்ட 2 புதினங்களுமே மீன்பிடி தொழில் புரியும் பரதவர் வாழ்க்கையை களமாக கொண்டவை. அதாவது இவங்க எழுதின 2 புதினமே மீன்பிடி தொழில் செய்யக்கூடிய பரதவர் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு எழுதின நூல்கள். அதே போல் இவங்களுடைய படைப்புகள் அப்படின்னு பார்க்க சொல்ல புலம்பல்கள், இந்த கவிதை நூல், இது 2004. ஆலிசுல் உலகு நாவல் 2004. வெடியாத பொழுதுகள், அது ஆவணப்படமாக வெளிவந்தது 2008. கொற்கை, இந்த நாவல் 2009. ஆலிசுல் உலகு நாவல். அதுக்கு அடுத்து டவார்ட்ஸ் டான், இது ஆவணப்படம் 2009 வெளிவந்திருக்கு. அதற்கடுத்து எனது சனனமே ஆவணப்படம், இது 2010. அஸ்தினாபுரம் நாவல் 2016. வேர்பிடித்த விளைநிலங்கள், தன் வரலாறு
அதை தன்னுடைய வாழ்க்கை வரலாறையே வேர்பிடித்த விளைநிலங்கள் அப்படின்ற தலைப்பில் எழுதுகிறாரு. அது 2017. இணையம் துறைமுகம் ஆவணப்படம் 2018. கவனம் ஈர்க்கும் கடலோரம் இது ஒரு கட்டுரைகள் 2019. இவங்க என்னென்ன விருதுகள்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இவர் கொற்கை அப்படின்ற புதினத்திற்காக 2013ஆம் ஆண்டில் சாகித்ய அகாடமி விருது வழங்கியிருக்காங்க. சாகித்ய அகாடமி விருது 2013ஆம் ஆண்டு இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எதுக்காக அப்படின்னா கொற்கை அப்படின்ற புதினத்திற்காக. அதே மாதிரி இவர் எழுதிய ஆலிசூழ் உலகு என்னும் நூலுக்காகவும் தமிழ்நாடு அரசுடைய வளர்ச்சித்துறையின் சிறந்த புதினம் அப்படின்ற விருதானது 2004ஆம் ஆண்டு கிடைச்சிருக்கு. அப்போ இவங்க எழுதின ஆலிசூழ் உலகுன்ற புதினத்திற்கு தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறையின் விருது கிடைச்சிருக்கு 2004. அதே மாதிரி 2013 சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கு கொற்கை அப்படின்ற புதினத்திற்காக. அதற்கு அடுத்து அது மட்டும் இல்லாது லூர்தம்மாள் சைமன் இலக்கிய விருது 2013, லயலோ இலக்கிய விருது 2014, இலக்கிய வீதி அன்னம் விருது 2014, உஸ்தாத் பிஸ்மில்லா கான் விருது 2015, திருவள்ளூர் இலக்கிய விருது 2015, கன்னட இலக்கிய தோட்ட விருது 2006, சுஜாதா உயிர்மை விருது 2011. எதற்காக அப்படின்னா கொற்கை அப்படின்ற நூலுக்காகவே. அதற்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் அப்படின்னு சொன்னால் பாமா அவர்களை சொல்லலாம். இவர் தலித் இலக்கியம் படைக்கும் குறிப்பிடத்தக்க முன்னணி எழுத்தாளர் ஆவார். அதாவது ஒவ்வொருத்தர் எழுத்தாளருக்கும் ஒவ்வொரு பின்னணி இருக்குது. அந்த வகையில் இப்போ ஜோடி குரூஸ் அவர்கள் நெய்தல் நில மக்களுடைய வாழ்க்கையை படம் பிடித்து காட்டுறாரு. அதே மாதிரி இவங்க தலித் மக்கள் படக்கூடிய துன்பங்களையும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளையும் மையப்படுத்தும் வகையில் பாமா அவர்களுடைய எழுத்து இருக்கு. இவர் 1992 தன் வரலாற்று கூறுகளுடன் எழுதிய கருக்கு என்ற புதினத்தின் மூலமாக ரொம்ப புகழ் பெற்றது. அதே சமயத்தில் அந்த புதினம் வாயிலாக எல்லாருடைய கவனமும் ஈர்த்தவர். இவங்க எழுதின புதினம் என்னன்னா கருக்கு 1992, சங்கதி 1994, வன்மம் 2002, மனுஷி இந்த இவங்க எழுதின புதினம். அதே மாதிரி இவங்களுடைய சிறுகதை தொகுப்புகள் அப்படின்னு சொல்ல கிசும்புக்காரன் 1996, கொண்டாட்டம், ஒரு தாத்தாவும் எருமையும் இதெல்லாம் இவங்களுடைய சிறுகதை தொகுப்புகள். இவங்க வாங்கின விருது அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு ஔவையார் விருது 2024 கொடுக்கப்பட்டிருக்கு. பெண் எழுத்தாளர் என்பதால் ஔவையார் விருது 2024 இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் யார் அப்படின்னா வெங்கடேசன் அவர்கள். இவர் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் 1970 மார்ச் 16 அன்று பிறந்தவர். இவர் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்த போதே 1989 ஓட்டை இல்லாத புல்லாங்குழல் என்ற கவிதை நூல் எழுதியிருக்காங்க. அதாவது கல்லூரி நாட்களிலே நிறைய எழுதின ஒரு ஆசிரியர். இவர் இன்றைக்கும் ஆளக்கூடிய ஒரு சமகால எழுத்தாளர் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இவங்களுடைய புதினங்கள் என்ன அப்படின்னா காவல் கோட்டம் 2008, அதற்கு அடுத்து சந்திரஹாசம் 2015, வீரயுக நாயகன் வேள்பாரி 2019. இவங்களுடைய கவிதைகள் அப்படின்னு சொல்ல ஓட்டை இல்லாத புல்லாங்குழல் 1989 இதுதான் அவருடைய முதல் கவிதை நூல். அதுக்கு அடுத்து திசையெல்லாம் சூரியன் 1990, பாசி வெளிச்சத்தில் 1997, ஆதிப்புதிர் 2000. இவங்க வாங்கின விருதுகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆனந்த விகடன் விருது 2008 வாங்கியிருக்காங்க. எதற்காக அப்படின்னா சிறந்த நாவல் அப்படின்ற ஒரு பிரிவில் காவல் கோட்டம் அப்படின்ற நூலுக்காக வழங்கப்பட்டிருக்கு. காவல் கோட்டம் அப்படின்ற நூலுக்காக சிறந்த நாவல் விருது கிடைச்சிருக்கு. ஆனந்த விகடனுடைய விருது 2008. கன்னட இலக்கிய தோட்டத்தின் 2010ஆம் ஆண்டு புனைவுக்கான விருது எதுக்காகனா அதே காவல் கோட்டம் நூலுக்காக.
இவங்க எழுதின புதினத்திலே காவல் கோட்டம் என்பது பலராலும் ஈர்க்கப்பட்ட ஒரு நூல். அந்த காவல் கோட்டம் நூலுக்காகத்தான் பல விருதுகள் கிடைச்சிருக்கு. அதே விருது சாகித்ய அகாடமி விருது 2011 காவல் கோட்டத்துக்கு கிடைக்குது. அப்போ ஒரே நூலுக்காக 2008 ஆனந்த விகடன் விருது கிடைக்குது. 2010 கன்னட தமிழ் இலக்கிய தோட்டத்தோடைய விருது கிடைக்குது. 2011 சாகித்ய அகாடமி விருது கிடைக்குது. இது எல்லாமே காவல் கோட்டம் அப்படின்ற ஒரு நூலுக்காக. அதற்கடுத்து கன்னட தமிழ் இலக்கிய தோட்டம் 2019 ஆண்டோடைய இயல் விருதும் இவங்க வாங்குறாங்க. அது என்னன்னா வாழ்நாள் தமிழ் இலக்கிய சாதனை விருது. அதற்கடுத்து நொய்யல் இலக்கிய விருது காவல் கோட்டத்துக்காகவும் கிடைக்குது. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க சமகால எழுத்தாளர்கள். அதே மாதிரி இன்றைக்கு நடக்கக்கூடிய கீழடி பிரச்சனைகளை ரொம்ப முக்கிய மையப்படுத்தக்கூடியவர்களில் இவரும் ஒருவர். சரி, இன்றைக்கு ஒரு 8 புதின ஆசிரியர்களை பற்றி பார்த்தோம். அவங்களை பற்றிய மாதிரி வினாக்கள் தான் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா கற்றாழை புதினத்தின் ஆசிரியர் யார்? கற்றாழை அப்படின்ற புதினத்தை எழுதின ஆசிரியர் யார் அப்படின்னா சு தமிழ்ச்செல்வி அவர்கள் தான் கற்றாழை அப்படின்ற புதினத்தை எழுதியிருக்காங்க. அதற்கடுத்து அமைப்பை விட தனி மனிதனுக்கும் அவனுடைய உரிமைகளுக்குமே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது யாருடைய படைப்புகள் பறைசாற்றுகின்றன? அதாவது ஒரு அமைப்பு முக்கியமல்ல, ஒரு தனி மனிதனும் அவனுடைய உரிமைகளும் தான் முக்கியத்துவம் பெறுகின்றன அப்படின்னு யாருடைய படைப்புகள் எடுத்துரைக்கின்றன அப்படின்னா சாரு நிவேதிதா அவர்களுடைய படைப்புகள் தான் எடுத்துரைக்கிறது. அதே மாதிரி வாசந்தி அப்படின்ற சிறுகதை என்ற நூல் எந்த ஆண்டு தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெறுகிறது? வாசந்தி சிறுகதை அப்படின்ற நூல் எந்த ஆண்டு தமிழ் வளர்ச்சித்துறையோடைய பரிசு பெறுதுன்னா 2005 ஆண்டு. மேலாண்மை பொன்னுசாமி அவர்களுடைய நூல்கள் எந்த ஆண்டு நாட்டுடைமையாக்கப்படுகிறது? அதாவது மேலாண்மை பொன்னுசாமி அவர்களுடைய நூல்களை எல்லாம் தமிழக அரசு எந்த ஆண்டு நாட்டுடைமை ஆக்குது அப்படின்னா 2018 ஆண்டு. அதற்கடுத்து சு வெங்கடேசன் அவர்களுடைய எந்த நூல் சாகித்ய அகாடமி விருது வாங்குது அப்படின்னா காவல் கோட்டம் என்பது. ஏன்னா சு வெங்கடேசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் காவல் கோட்டம் அப்படின்ற நூலுக்காகத்தான் நிறைய விருது வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி சாகித்ய அகாடமி விருதும் காவல் கோட்டம் அப்படின்ற நூலுக்காகத்தான் கிடைச்சிருக்கு. சரி, இன்றைக்கு நம்ம கூட வாழக்கூடிய ஒரு சமகால எழுத்தாளர்களை பற்றி பார்த்தோம். இவங்களை பற்றி பல தகவல்கள் இல்லை என்றாலும், அதாவது இவங்க சமகால எழுத்தாளர்கள் அப்படின்றனால இவங்களை பற்றி மற்ற புதின ஆசிரியர்களைப் போல நிறைய தகவல்கள் இல்லை. இவங்க என்ன மாதிரியான இயக்கங்களை நடத்துகிறாங்க, இவங்க யார், இவங்களுடைய படைப்புலகம் எதை அடிப்படையாக கொண்டுள்ளது, இதெல்லாம் விருது வாங்கியிருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இவங்களை பற்றி நம்ம இன்றைக்குமே கரண்ட் அப்டேட் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாக கருதப்படுது. இன்றைக்கி பார்த்த புதின ஆசிரியர்கள் யார் அப்படின்னா மேலாண்மை பொன்னுசாமி அவர்கள், வாசந்தி தமிழவன், சாரு நிவேதிதா, சுப்ரபாரதி மணியன், தமிழ்ச்செல்வி, பாமா, ஜோடி குருஸ், வெங்கடேசன். இந்த புதின ஆசிரியர்கள் பற்றியெல்லாம் இன்றைக்கு நம்ம விரிவான தகவல்களை பார்த்தோம். அதற்கடுத்து என்னென்னா இதே புதினம் அப்படின்ற பகுதியில் நமக்கு வேறு சில ஆசிரியர்களும் இருக்காங்க. அந்த வேறு சில ஆசிரியர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தி ஜானகிராமன், ஜெயகாந்தன், சுந்தர ராமசாமி, எஸ் ராமகிருஷ்ணன், வண்ணநிலவன், பூமணி, தோப்பில் முகமது மிரான். அதாவது இவர்கள் எல்லாம் யார் அப்படின்னா சிறுகதை அப்படின்ற பகுதியிலும் வரக்கூடியவர்கள், அதே மாதிரி புதினத்திலையும் வரக்கூடியவர்கள். இவங்க இரண்டுலையும் இடம்பெறனால சிறுகதையில் இவங்களை பற்றி இந்த ஆசிரியர்கள்லாம் பற்றி விரிவான தகவல்கள் பகிரப்பட்டிருக்கு. அப்போது அதில் இந்த ஆசிரியர்களை எல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா புதினத்தில் திருப்பி நம்ம காட்டலை. அந்த சிறுகதை பகுதியிலே இவர்களை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம்.
நமக்கு சிறுகதையிலும் சரி புதினத்திலும் சரி கிட்டத்தட்ட 20ற்கும் அதிகமான ஆசிரியர்களை கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஆசிரியர்களில் ரொம்ப பழம்பெரும் ஆசிரியர்களும் இருக்காங்க, சமகாலத்தில் வாழக்கூடிய ஆசிரியர்களும் இருக்காங்க. பழம்பெரும் ஆசிரியர்கள் பற்றி பார்க்க சொல்ல அவங்களுக்கு நிறைய வரலாற்று குறிப்புகள் இருக்குது. அவங்க வாழ்க்கையில் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரியான படைப்புலகத்தில் வாழ்ந்திருக்காங்க, அதுக்கடுத்து அவங்களுடைய படைப்புகள் எதெல்லாம் விருது வாங்கினாங்க, என்ன மாதிரியான போராட்ட களங்கள்லாம் அவங்களுடைய படைப்புகளில் இருந்தது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி சமகால எழுத்தாளர்கள் அப்படின்னு சொல்ல அவங்களை பற்றி கரண்ட் அப்டேட்டில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் அதிகமாக இருக்குது. இதுக்கு அடுத்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா தமிழ் நாவல் நூற்றாண்டு வரலாறும் வளர்ச்சியும் அப்படின்ற நூல் பேக்கோ சுந்தரராஜன் சிவபாத சுந்தரம் அவர்கள் எழுதப்பட்ட பகுதி 1. அதில் என்ன மாதிரியான குறிப்புகள்லாம் நம்ம தேர்வுக்கு பயன்படும் என்பதை பார்க்கலாம். நன்றி.